புகார் ஒன்று வருது. இந்த புகார் குறித்து விசாரிக்கணும்னு பார்ட்டியை கூப்பிடுறாங்கல்ல, அந்த பர்சன் போகும்போதே இப்போ உங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞர் அழைச்சிட்டு போனால் இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்க்கலாமா? இல்லை, நான் வக்கீலாக இருக்கலாம். பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வக்கீல் கூட தான் போகணும், வக்கீல் கூட போனால் தான் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது வந்து போலீஸ் அமைப்புக்கு தோல்வி. நார்மலாக சாதாரண மனிதன், நேற்று நீதிபதி சொன்ன மாதிரி புவர் மேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட அவனுக்கான உரிமையை, அவனுக்கான மரியாதையை, சுயமரியாதையை கொடுத்து தான் போலீஸ் வந்து கூப்பிடணும். ஆனால் வக்கீலோட போனால் என்னென்னா, எதுக்கு வம்புன்னு சில பல உரிமைகள் கிடைக்கும், அவ்வளோதான். அதனால் வக்கீல் கூட போனதுனால வந்து காவலர்கள் வந்து அப்படியே எல்லா உரிமைகளும் கொடுத்து பண்ணுவாங்கன்னா இல்லை. கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டார், டியூட்டிக்கு போயிருப்பார், பந்தோபஸ்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா வேகன்சி இருக்கும். எஸ்ஹெச்ஓ வந்து ஏதோ எஸ்ஐயாக தான் இருப்பாப்புல. இல்லை வாங்கி வச்சுட்டு இல்லைங்க சார், நான் வந்து எஸ்ஐயை கூப்பிட்றேன், இன்ஸ்பெக்டர் கேட்டு சொல்கிறேன் அப்படிம்பாப்புல. நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படிம்பாப்புல. நாளைக்கு போனால் இன்ஸ்பெக்டர் படித்து பார்த்துட்டு, நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்கள் 8 மணிக்கு வாங்க அப்படிம்பாப்புல. அதாவது உதாரணத்துக்கு நம்ம 2ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா 3ஆம் தேதி வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரும்னு வெயிட்டிங்கில் இருக்கும். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீ வந்து அதை பதிவு பண்ணு. சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா சிஎஸ்ஆராக பதிவு பண்ணணும். இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆராக பதிவு பண்ண கேஸுகள் எத்தனைன்னா 100ல் 1 தான் இருக்கும். அதுவும் பெரிய ஒரு, நீங்கள் சொன்ன மாதிரி, நம்ம சொன்ன மாதிரி பெரிய போலீஸ்காரர் வந்தோ ஒரு பெரிய ஒரு சம்பவமோ இல்லை பெரிய நபர்களுடைய வழக்கு மட்டும் தான் அப்படி போடுவாங்களே தவிர, சாதாரணப்பட்டவன் கை உடஞ்சி கால் உடஞ்சி போனால் கூட நில்லுப்பான் தான் சொல்லுவாங்க. இவ்வளோ ஏன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பாங்க, மறுநாள் நைட்டு தான் வந்து ஏட்டு போய் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வருவாப்புல. ஆனால் வந்து இப்போ ஏஆரும்பாங்க, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ண உடனே ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் உடனே வந்து அவுட் போஸ்ட் போலீஸுக்கு போகும். போலீஸ் உடனே தகவல் கொடுத்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா 1 கிலோமீட்டரில் இருக்கும். ஒரு போலீஸும் 2 நாள் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்களுக்குள்ளே 2 சைடுக்கும் வந்து கட்ட பஞ்சாயத்து பேரம் பேசி அதை வந்து சால்வ் பண்ணி இவங்க அதை பணம் பார்க்கலான்ட்டு தான். இது நான் ஏன் தைரியமாக சொல்கிறேன்னா, தொடர்ந்து இதே மாதிரி தான் நடக்கும். கேஸ் அண்ட் கவுண்டர் போடுவான். இப்போ பாரு, அவன் மேலேயும் கேஸ் போட்டேன், உன் மேலேயும் கேஸ் போட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போங்கன்னா பெரிய ஆள்கிட்ட பணம் வாங்கி சின்ன ஆளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை அப்படி தூக்கி போட்டுருவாங்க.